கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி மலுமிச்சாம்பட்டின்ற ஒரு கிராமம்னு நினைக்கிறேன், ஹிந்துஸ்தான் காலேஜ் பேர். அந்த காலேஜில் படிக்கிற மெக்கட்ரானிக்ஸ் தேர்ட் இயர் படிக்கிற அமுதன்கிற மாணவர் இறந்துட்டாரு. எல்லாருமே நம்ம செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம்ல. அவருடைய மரணத்தை சார்ந்து பல்வேறு விஷயமான தகவல்கள். ஒன்று என்னன்னா, காவல்துறை சொல்றது ஒரு விஷயம், ரெண்டாவது கல்லூரியினுடைய நிர்வாகம் சொல்ற அந்த கொலையை சுற்றி வெவ்வேறு விதமான கோணங்கள்ல நமக்கு தகவல்கள் கிடைக்குது. அதுல எது சரி, எது நம்பகத்தன்மையா இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி மூணு தரப்புகிட்ட இருந்து வர தகவல்களை வச்சு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு உண்மை ஒன்று புரியல. அந்த உண்மையை பற்றி பேசுறதுக்கான ஒரு முயற்சி தானே நம்ம எடுத்துப்போமே. இப்போ அந்த மாணவர் அமுதன் மேல இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் 20 பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாரு. இறப்பதற்கு முன்பு என்ன நடந்துச்சு, எதற்காக அந்த தாக்குதல் நடந்துச்சு இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் திரு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கூட இவர் சபாநாயகர் 4 நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி அமுக்குனாங்க. அந்த விஷயம் இப்ப என்ன விஷயம்னா, உதயநிதி எடுத்தாரு, ஆனா சபாநாயகர் ஏன் அமுக்குனாரு தான் இப்ப கேட்கணும். அந்த விஷயத்தை ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்குது? 4 நாளுக்கு அப்புறம் பேசலாம் சொல்லி ஏன் சொல்றாங்க? இப்ப அங்கதான் சந்தேகமே ரைஸ் ஆகுது. ஓகே, இல்ல அவரு உதயநிதிய கேள்வி கேட்ட உடனே ராஜ்மோகன் இல்ல இது போதைப் பொருள் சார்ந்த விஷயம் இல்ல, இது கோஷ்டி மோதல், 2 மாணவர் கோஷ்டிகளுக்கு இடையான மோதல், அந்த மோதலின் பின்னணியில தான் இவர் அமுதன் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாரு. ஆனா பெற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கோஷ்டி மோதலா எப்படி இருக்க முடியும்? ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவனை தாக்குதல் நடத்துறாங்க, தனிப்பட்ட மாணவன் மீது ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, அவங்க உயிரிழக்கிறான், இது எப்படி ஒரு கோஷ்டி மோதலா இருக்க முடியும்? சரி, பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இந்த மாணவன் அமுதன்கிற மாணவன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்லா படிக்கிற காலேஜ் ஒபீடியன்டான மாணவனா அப்படின்னா நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா அவர் மேல ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. என்ன கேஸ்? ஆல்ரெடி ஹாஸ்டல்ல அவர் தங்கி இருக்கிற இடத்துல வேலை பார்த்து சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, அதான் 11:30 மணிக்கு வெளியில போனாரு. சமையல்கார் ஏன் போறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தினதுனால ஹாஸ்டல் காலேஜ்ல இருந்தே அவர் சஸ்பெண்ட் பண்றாங்க. அதை எப்படி சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, காலேஜ் நிர்வாகம் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு நீங்க இப்ப இந்த விஷயம் எல்லாம் சொல்றீங்களே, எந்த அடிப்படையில இந்த விஷயம் இது காலேஜ் நிர்வாகம் சொல்றாங்க? அப்ப பெற்றோர்கள் சொல்றது இல்ல, பெற்றோர்களும் ஒத்துக்கிறாங்க. இல்ல சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, பெற்றோர்கள் இது எந்த அடிப்படையில் ஒத்துக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, பையனை சஸ்பெண்ட் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றதுக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க, நாங்க போனோம். அப்ப சஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சரி 11ஆம் தேதிக்கு மேல வரைக்கும் நீ காலேஜ் வரக்கூடாது, அதுக்கு மேல ஏதோ ஒரு டேட் சொல்றாங்க, எக்ஸாக்டா தெரியல, ப்ரோகிராம்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் நீ வந்திருக்க, ஆனா உங்களுடைய நாங்க காலேஜுக்குள்ள விடணும்னா எங்களுக்கு நீ ஒரு விஷயத்த சொல்லணும், காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள போதைப் பொருள் புழங்குதாமே, அதை சப்ளை பண்றவங்க யாரு அப்படிங்கிற லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உன் மேல அந்த நடவடிக்கை இல்லாம ரொம்ப பாதுகாப்பாக அவனை அனுப்பிச்சிடறோம், பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறோம் பொழுது இவன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லூரி ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற போதை பொருட்களை கொண்டு சேர்க்கிற அந்த கும்பலை அவன் காட்டி கொடுக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபுல்லா லிஸ்ட் எழுதி கொடுக்கான். அந்த லிஸ்ட் இருக்கு, அது தெரியும்ல, ஹாஸ்டல்ல இருக்கும் பொழுது அவன் அந்த பையன் போதைக்கு அடிமையா இருந்தானா இல்ல அவசியம் இல்லை, அது தெரியல, நமக்கு கன்ஃபார்மா தெரியல. போதைப் பொருளை எடுத்துட்டு சப்ளை பண்றவனை பத்தி தகவல் தெரியணும்னா அவன் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவனுன்ற அவசியம் இல்லை. ஹாஸ்டல்ல தன்னுடைய நண்பன் போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தானா அவன் வாங்கினா கூட யார் சப்ளை பண்றாங்கன்றது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை இல்லை. இவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்றான். அந்த லிஸ்ட்டை வாங்கி இது அவங்க அப்பா கேட்குறாரு, அது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த லிஸ்ட்டை வாங்கி கையெழுத்து போட சொல்றாங்க. அமுதன்ட்ட கையெழுத்து வாங்கினாங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்து இவங்க இத்தனை பேர் தான் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. நான் கேட்டேன், இதனால என் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு கேட்டேன். ஒரு பிரச்சனையும் வராது, இது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், இந்த தகவல் நீங்கள் நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. போனவன் அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்புறாங்க, பையன் ஊர் கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன், அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பும் பொழுது இவன் சொல்றான், ஹாஸ்டலில் தான் பிரச்சனையா இருக்குல்ல, நான் இங்கே ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 20 பேர் கொண்ட கும்பல்னால இவன் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழக்கிறான். இப்போ நம்ம திரும்ப சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு வருவோமே. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சட்டமன்றத்தில் பேசும்பொழுது அமுதன்கிற மாணவன் இப்படி கொல்லப்பட்டிருக்கான், இது அரசு இதுக்கு பொறுப்பே இருக்கணும். அமுதன் எப்படி கொல்லப்பட்டான் அப்படின்னா,
அவனை விசாரிப்பதற்காக காவல்துறைக்கு காவலருக்கு ஒரு காவல் நிலையத்தை சொல்றாரு, பக்கத்துல இருக்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போதைப் பொருள் புழக்கத்துக்கு காரணமானவர்களை பற்றியதான தகவல்களை கேட்டிருக்காங்க. இவன் கொடுத்துருக்கான். அந்த தகவல்களை காவல்துறை வந்து கசிய விட்டதுனாலதான் அவங்க தாக்குதல் இறங்கி இவனை கொண்டிருக்காங்க. ஆனா காவல்துறை சொல்றது அப்படி கிடையாது. காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவன் இங்க தங்கியிருந்தான் இல்லையா, அவன் ஒரு இடத்துல தங்கியிருந்தான் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே சீனியர்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் போயிட்டு அவங்களோட மொபைலை ஒரு கும்பலாக ஒரு 4-5 பேர் போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற மொபைலை வந்து திருடிட்டு வந்த மாதிரி, மற்றவங்க எல்லாம் முகமுடி போட்டிருந்தாங்க, இவன் மட்டும் முகமுடி இல்லை. அவங்க அடையாளம் கண்டுட்டு அதை பார்த்துட்டு தான் வந்து இவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்கன்றதா காவல்துறை சொல்ற விளக்கம். ஆனா அவங்க அப்பா எதாவது நம்ம வெளியில இருந்து யோசிக்கும் பொழுது கல்லூரி நிர்வாகத்துக்கு கல்லூரி நிர்வாகம் அவங்க அப்பா அம்மா சொல்றதை மறுக்கிறாங்க. என்னன்னா, நாங்க போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்கல, இவனை வந்து இந்த வார்டன்ட்ட வச்சு அந்த சமையல்காரர்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணோம், இனிமேல் அவங்க அப்பா அம்மாவை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணோம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டான்னு சொன்னதுக்கு பிறகு சார் நீ சஸ்பென்ஷன் முடிஞ்சு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம், அவ்வளோதான் நடந்தது. அதுக்கப்புறம் இவன் இறந்த தகவல் கேட்டு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு. ஒரு கல்லூரி நிர்வாகத்துக்கு இதை மறுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை என்ன? இப்படி கல்லூரியில் இப்படி ஒரு விமர்சனம் நடந்துச்சு, போதைப்பொருள் பற்றி, போதைப்பொருள் புழக்கத்துக்கு காரணமாக இருக்கிற சப்ளையர்ஸ் யாருன்ற லிஸ்ட்டை கேட்டாங்க, என் பையன் கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு கதையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு பேரண்ட்ஸ்க்கு? இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க பையனோட நண்பர்கள் வட்டாரம் வந்து தெரிஞ்சிருக்கும். சரி. இப்போ கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து கல்லூரி மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னதுனால தான் அடிபட்டு செத்துருக்கான்றது விஷயமா இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து போய் சொல்ல மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க பசங்க. சரி. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அவங்க அப்பா அம்மா க்ளோஸாக இருப்பாங்க, அது மூலமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அப்பா சொன்னது என்னன்னா, அவங்க அப்பாவினுடைய கண்ணு முன்னாடி தான் அவங்க எழுதியே வாங்குறாங்க தகவல்கள், மொத்த தகவல்களையும் எழுதி வாங்குறாங்க. கையெழுத்து போட்டு கொடுக்கும் பொழுது அவங்க அப்பா கேட்குறாரு, என் பையன்கிட்டயே சொல்லி யாரெல்லாம் போதை மருந்து சப்ளை பண்ணுறாங்க அவங்களோட லிஸ்ட்டை எழுதி வாங்கி என் பையனையே கையெழுத்து போட சொல்கிறீங்களே, இதனால அவனுக்கு பிரச்சனை வந்துடாதான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு கல்லூரி நிர்வாகம் சொல்லுதான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதை நாங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்போம்னு சொல்கிறாங்க. இது ஓகே, இது இல்லைன்னு கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கலாம். எங்கள் காலேஜுக்குள்ளே, எங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே போதைப் சொன்னால் அது அவங்களுடைய அந்த ரெப்புடேஷனை பாதிக்குன்ற பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. பையன் மேலே சரி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க சண்டையில அவங்க கடந்து போயிருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்திருந்ததுனால மாத்திரம் தானே அவங்க அம்மாவும் அப்பா இப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்க போகிறாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அதை ஜஸ்ட் லைக் தட் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் வந்து இது ஒரு கோஷ்டி தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் தரப்பு கடந்து போகிறத நம்ம சரின்னு சொல்லிட முடியுமா? தமிழக கவர்மெண்ட் வந்து இப்போ தமிழக அரசு வந்து போதைக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போதை இல்லா தமிழ்நாடு ஆக்கிடுவேன்னு சொல்லி இப்போ முன்னிட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிற அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து சிஎம் வந்து போதை ஸ்போர்ட்ஸை போதையை விடு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார். அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து வெளியில் வந்துச்சுன்னா கல்லூரிக்கு மட்டும் இல்லை, தமிழக அரசுக்கே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குன்றதுனால தான் வந்து இதுக்கு வந்து ராஜ்மோகன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாரு. ஓகே, என்ன நினைக்கிறோம்? ஆக்சுவலி நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்கள் நமக்கு வெளியிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். அவங்க அம்மா தரப்பு, பெற்றோர் தரப்பு சொல்கிறத கேட்குறோம், நண்பர்கள் தரப்பு பேசுகிறத கேட்குறோம், அரசு தரப்பு சொல்கிறத கேட்குறோம், காவல்துறை தரப்பு சொல்கிறத கேட்குறோம், கல்லூரி நிர்வாகம் சொல்கிறத கேட்குறோம். இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கிறதுக்கான, இல்லைன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து அமுதனை கொலை செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு முகாந்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இந்த 20 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்யணும் திட்டத்தில் வந்தாங்களா இல்லை அடிக்கணுன்ற திட்டத்தில் வந்திருக்காங்க? கொலை செய்யணுன்ற திட்டத்துக்கு வந்தாங்க. எதுவாக இருந்தாலும் வன்முறை தானே. வலைவரி தாக்குதலுக்கும் கொலைக்கும் என்ன? அதனால அந்த தாக்குதலின் பின்னணியில தானே இறந்திருக்காரு. கொலை செய்யணும் சொல்லி ஏன்னா ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, கொலை செய்யணும்னா அங்கேயே கொண்டுட்டு போயிருப்பாங்க. அதுவும் கரெக்ட். ஆனா அவர் போய் அதுதான் இப்போ அந்த 20 பேர் கொண்ட கும்பல் 2 பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலேஜினுடைய அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு. ஒன்று அமுதன், இன்னொன்று அமுதனுடைய ஃப்ரெண்டான ஸ்டீமன் அப்படின்னு ஒருத்தர். 2 பேரையும் போயிட்டு சின்னதாக அடிச்சுட்டு ஸ்டீமனை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிருக்காங்க. ஆக அவங்களுக்கு அமுதனை தான் தாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கு.
ஏன்னா அமுதன் தான் இந்த தகவல்களை வெளியில கசிய விட்டுருக்கிறார், வெளியில சொல்லியிருக்கிறாரு. இவ அமுதன் தான் இந்த போதைப் பொருட்களை கல்லூரிக்குள்ள கொண்டு வரவர்களை காட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவனை நம்ம பழி வாங்கணும், இவனை நம்ம அடிச்சாதான் இவனுக்கு ஒரு பயம் இருக்கும், மற்ற மாணவர்களுக்கும் பயம் இருக்கும்னு அந்த 20 பேர் கொண்ட கும்பல் நினைச்சிருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்காது. ஏன்னா ஒருத்தனை கோபம் இருந்ததுன்னா 2 பேருமே அடிச்சிருப்பாங்க. எந்த கோபமும் இல்லாம ஒருத்தனை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு கரெக்டா பர்டிகுலரா அமுதனை மட்டும் கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதை வந்து ஸ்டீமன் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா ஓடி போன ஸ்டீமன் ஓடியர்ல ஒரு பார்த்திருக்கிறாரு. அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் பொழுது கத்தியினுடைய பின்பகுதியில வந்து வாயில குத்துறது, கண்ணுக்கு இந்த தாடையில அடிக்கிறது, நெஞ்சில குத்துறது, எட்டி மிதிக்கிறதுன்னு கொடூரமான தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடத்துறவங்களுக்கு அமுதனை கொலை பண்ணணும்ன்ற அளவுக்கு வெறித்தனம் வந்து இந்த பையன் மேல இந்த அளவுக்கு வெறித்தனம் இங்க வந்திருக்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதாவது தன்னுடைய இவங்க வந்து நம்ம பேசுகிறபடி இந்த 20 பேருக்கும் இந்த போதைப் பொருளை கல்லூரிக்குள்ளே கொண்டு வர்றதுல தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய மார்க்கெட்டில் நெட்வொர்க்கில் இப்படியான ஒரு விஷயத்த ஒருத்தன் ஜஸ்ட் லைக் தட் நம்மளை கல்லூரி நிர்வாகத்தில் காட்டி கொடுத்துட்டான்னா நம்மளுடைய தொழிலே மொத்தமாக முடங்கிடும், எல்லாருக்கும் பயம் இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாதான் இதுக்கு நம்ம 20 பேர் கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நெட்வொர்க் சீராக நடக்கும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னணியில் இருக்கிற கிரிமினல்ஸுடைய திட்டமிடலாக கூட இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதையெல்லாம் இன்னும் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இதையெல்லாம் இன்னும் ஆழமாக தமிழக அரசு புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டு இதற்கு சரியான நடவடிக்கைகளை ரூட்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. பாதுகாப்பு இல்லாத போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பையன் போயிட்டு ஒரு போதை கலாச்சாரம் எங்கள் காலேஜில் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தும் போது அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, இறந்துட்டாப்புல. இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இந்த விஷயத்த வந்து எப்படி தடுக்கிறது? இப்போ ஒருத்தங்க இப்போ வெளியில் சொன்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாதான் வந்து இதெல்லாம் தடுக்க முடியும். அவேர்னஸ் ஒரு சைடில் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் ஒரு தடுக்க முடியும். இதுக்கு அரசு வந்து பாதுகாப்பு என்ன மாதிரி கொடுக்கும்? அதுதான் கேள்வியாகவே இருக்கு. இல்லை, அரசு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்குறங்கிறத தாண்டி காவல்துறை ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்களே, அவங்க ஒரு நரேட்டிவ் ஒன்று சொல்கிறாங்கல்ல. என்னன்னா இவன் வந்து ஒரு 5:30 மணிக்கு இளவரசு அப்படிங்கிற இன்னொரு மாணவர் இருக்கிற சீனியர் மாணவர் நினைக்கிறேன், அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரை மிரட்டி அவரோட ஃபோனை வாங்கிட்டு ஒரு 5 மாணவர்கள் ஓடும் பொழுது அவரோட முகம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படி அது நடந்துருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் கண்டிப்பாக சிசிடிவி இருந்திருக்குங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இந்நேரத்துக்கு காவல்துறை வெளியிட்டிருக்கணுங்க. இதுதான் நடந்தது, இப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஆக திட்டமிட்டு ஒரு கதையை சொல்கிறதா காவல்துறை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எனிவே எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு மாணவனுடைய உயிர் போயிடுச்சு. தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களை சார்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையினுடைய கல்வி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே கல்வி நல்லா இருக்கும், எப்படியாவது கஷ்டப்பட்டாது நம்ம பிள்ளை ஒரு மேல் இடத்துக்கு வந்துட மாட்டானா, ஒரு நல்ல கல்வி இருக்கிற சூழல்ல அந்த சுற்றத்தில் வளர்ந்தான்னா படித்தான்னா அவன் நல்ல ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், வாழ்க்கையில மேலே வந்துட மாட்டானாங்கிற கனவோடையும் ஏக்கத்தோடையும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி தனியார் கல்லூரிகளுக்கு அனுப்பிச்சு வைக்கிற பெற்றோர்கள் தமிழ்நாடு முழுக்க அதிகம் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய பேரிடியா இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம், இது தமிழ்நாடு கல்வித்துறையில இத்தனை ஆண்டுகளாக சிறந்து விளங்கிட்டு இருக்கின்றதை தாண்டி வெளி மாநிலத்தவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிமித்தமாக வராங்க. பல கல்லூரிகள்ல நார்த் இந்தியன்ஸ் இல்லை, இந்த சம்பவம் நடந்திருக்க கல்லூரியே வந்து எல்லாமே பல மாநிலங்கள்ல நல்ல கல்லூரிகள் எல்லாத்துலயுமே தமிழகத்துல நார்த் இந்தியன்ஸ் ஜாஸ்தி. டெல்லியில இருந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே நார்த் இந்தியால இருந்து மாணவர்கள் வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை அவன் வந்து போதைப் பொருள் விற்கிறவங்க யாருன்னு சொன்னதற்காக அடித்து கொல்லப்படுறான்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய பார்வை தமிழகத்தின் மீது எப்படி இருக்கும்? நம்மளுடைய கல்விக்காக நம்ம இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம், நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கணும்ல, அது மொத்தமா சிதைகிற மாதிரியான ஒரு சம்பவம் இல்லையா? இந்த சம்பவத்தை இல்ல இது கோஷ்டி மோதல், இது மாணவர்களுக்கு இடையில நடந்த சண்டை அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் புறந்தள்ளிட்டு போயிடுமோன்ற பயம் தான் நமக்கு. இதுல இருக்கிற விஷயம் என்ன? ஆமா, இதுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, சரியான தண்டனையை நாங்க கொடுப்போம். தண்டனையை சரி பண்றதுக்கு என்ன வழின்றது இதை வந்து இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு எவ்வளவு நாள் தான் நம்ம மூடி மறைச்சிட்டு இருக்க முடியும்? போதைப் பொருள் விஷயம் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயம் கூடாமா வெடிச்சிருக்காது இல்ல? அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளைகிட்ட கேட்டாங்கன்னு அப்பா போய் சொல்ல வேண்டிய தேவை இல்லையே. கல்லூரி நிர்வாகம் கேட்டாங்க, தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே தேவை கிடையாது. சோ அவர் சொன்னதுல மேக்சிமம் உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். காவல்துறைக்கு போய் சொல்வதற்கான தேவை இருக்கு, கல்லூரி நிர்வாகத்துக்கு தன்னுடைய ரெப்புடேஷன் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில உண்மைகளை மறைக்க வேண்டிய தேவை இருக்கு.
காவல்துறைக்கு பொய் சொல்ல தேவை இருக்கு, இவங்களுக்கு சில உண்மைகளை மறைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா எந்த தேவையும் இல்லாம தன்னுடைய மகன் இறந்ததற்கு பிறகு உண்மை வெளியில வரணும்னு நினைக்கிற அப்பாவின் அந்த அம்மாவின் பக்கத்துல தான் பொதுவா நிற்பவர்கள் நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சரியான நேரத்துல சரியான விசாரணையை தொடங்கி இதற்கு காரணமான அத்தனை பேருக்கும் சரியான தண்டனையை காவல்துறையினர் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படி இன்னொரு இஷ்யூ நடந்துராம மாணவர்கள் நம்ம ஊர்ல இருந்து அங்க போய் படிக்கிற மாணவர்கள் பாதுகாப்பா தமிழ்நாட்டில் இருப்பான்டா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை இந்த அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.